இங்க ஒரு பையனோட பல்லு இருந்துட்டு ரொம்பவே இருந்துட்டு ஷார்ப்பா இருக்கு. ஸ்டீல் கேஜே இருந்துட்டு கடிச்சு இருந்துட்டு துப்பிட்டு இருக்கான். அவன் குத்துறதுலேயே இருந்துட்டு அந்த ஸ்டீல் கேஜே இருந்துட்டு உடஞ்சிட்டு இருக்கு. அவன் கையை இருந்துட்டு மேலே தூக்கணுன்னே 4-5 ஷார்க் இருந்துட்டு அவன் பக்கத்தில் வந்து நிற்கிது. அவன் டெய்லி இருந்துட்டு அந்த ஷார்க்குக்காக இருந்துட்டு சூஷி பண்ணி எடுத்துட்டு வந்து அந்த ஷார்க்குக்கு இருந்துட்டு ஊட்டி விட்டு இருக்கான். அந்த ஷார்க்கு கூட எல்லாம் ரொம்பவே பாசமா பழகிறான். ஒரு நாள் பார்த்தா சூறாவளி வந்து அவனோட வீட்டெல்லாம் அடிச்சு உடச்சு இவன் தனியாக பிரிஞ்சு வந்தாரான். அவங்க அப்பா அம்மா தனியாக பிரிஞ்சு போயிடுறாங்க. அவன் எங்க இருக்கான்னு சொல்லி அவனோட ஷார்க் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருந்துட்டு கண்டுபிடிச்சிடுறாங்க. கண்டுபிடிச்சிருந்துட்டு அந்த ஷார்க்கெல்லாம் வாழ்ற குகைக்கு இருந்துட்டு அவனை கூட்டிட்டு போறாங்க. கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஷார்க் இருந்துட்டு அவனுக்கு நீச்சல் அடிக்க சொல்லி தருது. கொஞ்ச நாள்ல பார்த்தா இருந்துட்டு அவனுக்கு சைட்ல செதிலெல்லாம் முளைச்சிருக்கு. கொஞ்ச நாள்லயே கம்ப்ளீட்டா இருந்துட்டு அவன் ஒரு ஷார்க் பாயாவே இருந்துட்டு மாறிடுறான். ஒரு நாள் ஒரு குட்டி பையன் இருந்துட்டு மீன் பிடிக்கலான்னு சொல்லி போறான். அங்க இருந்துட்டு ஆக்சிடென்டா இருந்துட்டு ஷார்க் பாயா இருந்து மீட் பண்ணி அவனை இருந்துட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு வரான். கூட்டிட்டு வந்து அவன் குளிக்க இருந்த பாத் டப்பை இருந்துட்டு ஃபுல்லா கிளாஸை வச்சு அடைச்சு அது ஒரு ஸ்விம்மிங் பூல் மாதிரி ரெடி பண்ணி அந்த ஷார்க் பாயா இருந்துட்டு அதுல நீந்த விட்டுருக்கான். கொஞ்ச நாள்லயே அந்த குட்டி பையனும் அந்த ஷார்க் பாய் வந்துட்டு ஃப்ரெண்ட் ஆயிடுறாங்க. திடீர்னு பார்த்தா பிங்க் கலர் ஹேர் வச்சுட்டு ஒரு பொண்ணு இருந்துட்டு வரா. அவ பேர் தான் இருந்துட்டு லாவா கேர்ள். லாவா கேர்ளுக்கு இருந்துட்டு ஷார்க் பாயோட ஹெல்ப் வேணும்னு சொல்லி கேட்கறா. அதனால ஷார்க் பாய் இருந்துட்டு லாவா கேர்ள் கூட இருந்துட்டு போயிடுறா. இவன் இருந்துட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டு இருந்துட்டு தனியா இருக்கான். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான மூவி வேணும்னா என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸ்டே டியூன்ட்.